எனக்கு சொத்து சுகம் எதுவும் தேவையில்லை, எனக்கு இந்த உலக ஆசீர்வாதம் எனக்கு தேவையில்லை, உலக பணம் எனக்கு தேவையில்லை, இயேசு ஒருவர் மாத்திரம் போதும் என்று சொல்லி அந்த பரிசுத்த தெய்வத்திற்கு என் வீட்டுக்கு வருவதற்கு தடையாக என் பாவம் இருக்குமாயின், அந்த பாவம் எனக்கு எந்த பொருள் இருந்தாலும், எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது ஒன்றும் எனக்கு தேவையில்லை, பரிசுத்தர் இயேசு மாத்திரம் போதும், நானும் பரிசுத்தம் உள்ளவனாக இருக்கணும்னு சொல்லி இயேசுவினிடத்துல சொன்ன மாத்திரத்துல இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். அப்ப அந்த குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு காரணம் அவனுடைய பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை. பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்றது நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக மாறினது மாத்திரமல்லாமல் அவனுடைய குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப நான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன் என்றால் என் குடும்பம் முழுவதுமாக ரட்சிப்புக்குள்ளாக நடத்துவதற்கு அது ஒரு வழி. நான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தால்